இப்போ தமிழகத்தில் இருக்கிற கட்சி தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதிமுக என்பது எடப்பாடியுடன் தான் இருக்கிறது. தினகரன் ஒரு சின்ன கூட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த கூட்டம் கடந்த தேர்தலில் எவ்வளவு வாக்கு பெற்றது என்பது நமக்கு தெரியும். ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவை வைத்து வாழ்ந்தவர்கள். நான் முதல்வராக அம்மாவால் ஆக்கப்பட்டவன் என்று சொன்னார். தவிழ்ந்து போன எடப்பாடி என்று சொல்லுகிறார். தவிழ்ந்து போனவர் தான். அந்த தவிழ்ந்து போனவரிடம் தாழ்ந்து போய் 4 ஆண்டு காலம் ஆட்சியை அனுபவித்த ஓபிஎஸ் எடப்பாடி கண்டிப்பதற்கு அருகதையற்றவர். எனவே இந்த குழுவுக்கு எதையும் சாதிக்க முடியாது. இப்போ ராமதாஸ் மதிப்புக்குரியவர் தான். அவர் முதல்ல அறிவித்தார், என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார், வந்தால் நடு ரோட்டில் விட்டு செருப்பால் அடிங்கன்னார். மகனை தான் கட்சிக்கு தலைவராக்கி இருக்காரு, ஆட்சியில மந்திரியாக்கினார். ஊழல் வழக்கு அவர்கிட்ட இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் அவர் இப்போ எல்லாரையும் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் சொல்றாரு. மரியாதைக்குரியவர் பெரிய கருப்பையா மூப்பனார் அவருடைய மகன் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தார். இருக்கிற போது அந்த ஆட்சியின் தவறை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. ஆட்சி போன உடனே அவர் அதிகாரத்தில் பங்கு வைப்பதற்கு ஒரு தனி கட்சி பிஜேபியினுடைய துணையோடு ராஜ்யசபா உறுப்பினரான. இப்போ என்னுடைய தயவில்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. உன்னுடைய தேவையில் இப்ப ராஜ்யசபாவை விட்டுட்டு எங்கேயாவது ஒரு தொகுதியில நின்று ஜெயித்து காட்டுங்கள், டெபாசிட் வாங்க மாட்டேன், இதான் உங்க நிலைமை. இப்போ தேமுதிக இருக்கு, அது ஐயா விஜயகாந்த் இருக்கும் போதே அந்த கட்சி அழிவு பாதைக்கு சென்று. அப்போ மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அந்த அம்மாவும் அவருடைய மைத்துனரும் தான் காரணம் என்பார்கள். நமக்கு தெரியும், நம்ம அங்கே எட்டி பார்க்கல, மக்கள் மத்தியில் பேசப்பட்டார். அவரை எதிர்கட்சி தலைவராக்குனது அம்மா தான். அம்மாவுக்கு ஆதரவுல தான் அவரு எதிர்கட்சி தலைவனானார். எதிர்கட்சி தலைவனான உடனே அம்மாவையே ஏற்றனால தானே அவருடைய அழிவு ஆரம்பமானது. இப்ப பாருங்க, அவர் மறைந்து விட்டார். அவர் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாம் வந்தார்கள். அந்த கூட்டத்தை பார்த்து இந்த அம்மாவுக்கு ஆணவம் தலைக்கேறி விட்டது. அவர் இறந்திருக்கிற போதே கணவன் இறந்த நிலையில் இல்லாமல் செயல்பட்டார் என்பதை தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது, இன்னும் பார்த்து கொண்டிருக்கும். இந்த அம்மாவினுடைய அரசியல் நிலை தமிழகம் புரியும். எனவே இல்லாதவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வடநாட்டில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், ஒத்துக்கிடுவோம். ஜெயிச்சிருக்காங்க, ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஜெயிச்சது தேர்தலாலையா வாக்கு மிஷினாலையா அது வேற விவாதம் ஓடுது. அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். தமிழ்நாட்டில் எடப்பாடி அந்த கதவு மூடியாச்சுன்னாரு, கூட்டணி இல்லைன்னாரு. எங்களுடைய கதவு திறந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி இனி கூப்பிட்டா உனக்கு அங்கேயே வலுவிழக்கிறதுனால இங்க கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க என்னதான் நினைக்கிறேன். வடக்க வலுவிழப்பதால் தான் இப்போ ஒருத்தர் நிதிஷ்குமார், அவர் நம்பிக்கைக்கு உகந்த தலைவன் இல்லை. தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக எந்த ரூபத்திலும் இடமாறுவதற்கு தயாராக அவரை தேசிய தலைவர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு நம்பி கொண்டு வந்தது அவர்களுடைய பார்வையை செய்த தவறு. அவர் இப்போ என்ன பண்ணார், பழையபடி பிஜேபியோட சேர்ந்து நடத்திட்டார். இப்போ அப்பவும் சொன்னார், இனி பிஜேபியோட செத்தா வர கூட்டு சேர மாட்டேன்னாரு. இப்போ இருக்க வர பிஜேபியோட இருப்பேங்கிறார். இப்போ செத்து போயிட்டார். அரசியல் அவர் செத்து போயிட்டார், எடுக்க முடியாது. அவர் உணர்வை அடக்கி விட்டார். அப்போ அவர் வாழுவதற்கு வழி கண்டுபிடித்திருக்கிறார். வாழுவதற்கு வழி தேடக்கூடியவர்களை அழைத்து அவர்களுடைய வாழ்வுக்கு வழி தேடுவது பிஜேபியினுடைய கையாளாக நிலை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதனால அங்கே தளம் சரிகிறது. ராமரை வச்சு ஏமாத்தி ஆட்சி பிடிக்கலாம் என்று நினைக்கிறார். ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு எத்தனை ராம பக்தர்கள் சென்றார்கள். அம்பானி, அதானி போன்ற பெரியவர்கள், அமிதாப் பச்சன், ரஜினி போன்ற திரை பிரபலங்கள், கங்கனா ராவத். இந்த சமுதாயத்திற்கு அவர் செய்த சேவை என்ன, இல்லை ராமருக்கு அவர் செய்த சேவை என்ன? அழைத்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய முகத்தை பயன்படுத்தி பிஜேபியை வளர்ப்பதற்காக அழைத்தார்கள். அல்லது வேற ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க நம்பிக்கொண்டிருப்பது மோடியினுடைய உத்தரவாதம் இல்லை, ராமருடைய கருணை. ராமரை வைத்து பிழைப்பு நடத்தலாம் என்று நினைக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், ராமர் எப்படி நினைப்பார் என்றால் ராவணனாகத்தான் இவரை நினைப்பாரே ஒழிய வேறு மாதிரி நினைக்க மாட்டார். எனவே வட இந்தியாவில் வீழ்ச்சி உறுதி. இதை காங்கிரஸ் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்னை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய. நான்
அரசியலில் இருந்தவன் தான். இப்பொழுது நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. இனி இருக்கிற காலத்தில் சர்வாதிகாரம் இந்தியாவை கைப்பற்றிவிடக் கூடாது. அதை அழிப்பதற்கு ஏதாவது ஒரு நிலையிலே பயன்பட வேண்டும் என்பதுதான். எனவே அந்த நோட்டாவை தொட முடியாதவர்கள் எல்லாம் பிஜேபியை வரவேற்கிறது. இப்ப பாருங்க, பிஜேபி தலைவர் நட்டா வந்தாரு, நோட்டாவை தொட முடியாதவர்களுக்கெல்லாம் காவல் இருந்தாரு. இவனும் ஒரு தினம் இங்க போறதா எடப்பாடி கிட்ட போறாதான்னு குழப்பத்துல ஒரு தினம் போகல, கடையை பூட்டிட்டாரு. அரசியல் ஆலோசனையை மாத்தி வந்த நேரத்தை பார்த்து பொதுக்கூட்டத்தை மட்டும் நினைச்சிட்டு நோட்டா நேட்டா டாட்டா கணிச்சிட்டு போயிட்டாரு. இப்போ நீங்க அண்ணாமலை என்ன ஒரு பொன் ராதாகிருஷ்ணனோட பெரிய செயல்பாட்டாளரா? இவருடைய குறைப்பாகத்தான் மக்கள் எடுப்பார்களே ஒழிய கருத்தாக எடுக்க மாட்டார்கள். நான் அந்த குறைப்போடு விட்டு விடுகிறேன். கருத்தாக எடுக்க மாட்டார்கள். காரணம் இவர் பேசுவது அதுதான். நான் 20,000 புத்தகம் படித்திருக்கிறேன் என்கிறார். லட்சக்கணக்கான எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்னாரு. எஃப்ஐஆர் போடுறது ஏஎஸ்பிக்கு கிடையாது, எஸ்பிக்கு கிடையாது. ரைட்டரோ போடுவான். இவரு நாம் எவ்வளவோ எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்னாரு. ஒன்றும் தெரியாதுங்க. இவர் கர்நாடகாவில் போலீஸ் சர்வீஸ்ல இருக்க முடியாதுன்ற நிலையில வெளியே வந்தவர். அவரை வச்சு இங்க படம் காட்டுறாங்க. அவர் என்னவோ எஸ்பி கான்ஸ்டபிளை மிரட்டுறது மாதிரி மக்களை மிரட்டி பார்க்கலாம், எதிர்கட்சியை மிரட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறார். அவருக்கு ஃபைல்கள், அவருடைய குற்றச்சாட்டு, ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அதை நிரூபிப்பதற்குரிய தடயங்களை கொடுத்து வழக்கு பதிவதற்கு செய்ய வேண்டும். எதை செய்திருக்கிறார்? எதையுமே செய்யவில்லை. மக்கள் அவருக்கு பின்னால் நிற்கிறார்கள். பின்னால் நிற்பவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளிகள். இந்த குற்றவாளிகளை வைத்துவிட்டு பாருங்க, இப்போ தமிழ்நாட்டில் தான் நிதி மோசடி நிறைய. ஆருத்ரா நிறுவனம், இப்படி எல்லா நிறுவனமும் மோசடி பண்ணக்கூடியவர்களிடம் இருந்து மோசடி செய்தவர்கள் யார் என்றால் அத்தனை பேரும் பிஜேபியால் ஆதாயம் பெற்றவர்கள். எனக்கெல்லாம் இருக்கிற வேதனை, எவ்ரிடே அவர் அண்ணாமலை கமிட்டிங் so many offenses, தொட்டுப்பார் என்று சொல்லுகிறார். உள்ள தூக்கி வைங்க. அவ்வளவு குற்றம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்யாத குற்றம் இல்லை. அந்த ஆருத்ரா நிறுவனத்தில் அவருக்கு பங்களிப்பை உறுதி செய்ய முடியும், செய்யுங்கள். இந்த குறைப்பெல்லாம் நின்று போகும். ஒருத்தர் பக்கத்தில் இருந்தார், ரெட்டியா, இப்போ ரொட்டியா தான் பார்க்கிறோம். எனவே அந்த நிலைக்கு வர வேண்டுமேயானால் மக்கள் மத்தியிலே திருடர்களின் மோசடியாளர்களின் இயக்கம் தான் பாஜக, நல்லவர்களுடைய இயக்கம் இல்லை. அங்க பாருங்க, பொன்னார் நாட்டை கெடுத்துட்டாருங்கிறான். இவர் தான் வளர்த்தாராம், பொன்னார் வளர்க்கலையாம். பொன்னாருக்கு ரோஷம் இல்லை. எவ்வளவு பெரிய கொடுமை. அதனால பிஜேபின்னு ஒரு நாட்டில் இருக்குங்கிறத கடைசி வரையும் பிடிச்சி காப்பாற்றிட்டு இருந்தவர். காப்பாற்றினவர் தான். அவருக்கு ஆளுகை கிடையாது, காப்பாற்றினார். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிஜேபி இருக்குன்னா பொன்னார் தான், அண்ணாமலை இல்லை. அவ்வளோ அவமானத்தையும் தாக்கிக்கிட்டு இன்னொருக்கா டிக்கெட் கிடைக்கணும்னு நிற்கிறார் பாருங்க, அதுதான் கேவலம். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை தடம் பதிக்க மாட்டார்கள், அதுதான் உறுதி. நேற்றைய சட்டசபையில் கவர்னர் நடந்து கொண்ட மூர்க்கத்தனமான நடவடிக்கை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ஆளுநருக்கு அழகல்ல. இப்போ பேசுறாங்க, மரபு மீறி விட்டார்கள். மரபு ஆளுநர் மீறியதால் தான் அடுத்தவன் மீறினார். இவர் ஒழுங்கா மரபுப்படி நடந்திருந்தால் அதுக்கு பிறகு எல்லாம் ஒழுங்கா தான் நடக்கும். தமிழை பற்றி பேசலாம். எவ்வளவு தமிழ் இன விரோதின்னு பாருங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இங்க இப்ப பிரிவினைவாதத்தை உண்டாக்குறோமா? அண்ணா அறிவித்தார், நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம். சீன போராட்டத்தில் திமுக ஆதரித்த அளவுக்கு யாரும் ஆதரிக்கல. பாகிஸ்தானோடு போராடும் போது திமுக கொடுத்தது மாதிரி நிதி யாரும் கொடுக்கல. திமுக கொள்கையை எடுத்து சொன்னது. இந்திய ஒற்றுமை என்று வருகிற போது கைவிடுகிறோம் என்று சொல்லி மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா பறைசாற்றினார். கலைஞர் அதன் வழி நடந்தார். தளபதி நடக்கிறார். எடப்பாடி விட்டுட்டார். அவ்வளவுதான். ஏன்னா விட்டுட்டார்னா அவங்கள நம்பித்தான் 4 ஆண்டு காலம் ஆண்டார், இல்லைன்னா ஆட முடியாது. எதிர்கட்சிகளே இல்லாமல் நாட்டை எதிர்கொள்ள நினைக்கும் பிஜேபி நிலைப்பாடு எதிர்காலத்தில் நடக்க என்ன வாய்ப்பு இருக்கிறது? ஜெயிச்சுட்டாங்கன்னா ஜனநாயகம் இல்லை. இந்த நாடு சர்வாதிகார நாடாக மாறும். மீண்டும் ஒரு மகாத்மா காந்தி வருவார்.
இந்த அயோக்கிய கும்பலை மக்களிடம் எடுத்துச் சொல்லி விரட்டி அடிப்பார். மீண்டும் ஜனநாயகம் வளரும். பிஜேபியின் தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகள் காஷ்மீர் தனி அந்தஸ்து, ராமர் கோவில் குடியுரிமை சட்டம் நிறைவேற்றியதன் மூலம் இந்தியா என்ற நாட்டை இந்துஸ்தான் என்ற நிலைக்கு நாட்டிவிட்டாரா? இந்தியா ஒரு துணை கண்டம். இந்தியாவுடைய பெருமையே வேற்றுமையில் ஒற்றுமை. எவ்வளவு சிரமப்பட்டு வெளியேறு என்று வெளியேற்றினார்கள் என்பதை இவர்கள் உணர மாட்டார்கள். காரணம், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்கும் எந்த தொடர்புமே கிடையாது. வெள்ளைக்காரனுடைய கைக்கூலியாக இருந்து காசு வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தான் இவர்கள். சிறைச்சாலையிலே இருக்கிற போது சவார்கர் மன்னிப்பெழுதி வெளியே வந்தவர், வெள்ளைக்காரனிடம் சலுகை பெற்று வாழ்ந்தவர். எனவே இவர்கள் அவர்களுடைய கும்பல். இன்னும் சொல்ல போனால் இந்திய சுதந்திரத்திற்கு தன்னலமற்று உழைத்த அண்ணல் காந்தியடி இவர்களை தேச பிதா என்று அறிவித்தவர் நேதாஜி அவர்கள். எனவே மகாத்மா காந்தியினுடைய சேவை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டதால் தான் உலகளவில் அவருக்கு மரியாதை இருந்தது. அந்த மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி வெள்ளைக்காரனுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த போது வாழ்ந்தார். சுதந்திரத்தை பெற்றதற்கு பிறகு இந்த கோட்சேயினுடைய கும்பலால் கொலை செய்யப்பட்டார். அப்படி கொலை செய்யப்பட்ட மகாத்மா காந்தியை பற்றி ஒன்றே ஒன்று. கொல்லப்போன கோட்சே கையில் ஒரு இஸ்லாமியருடைய பெயரை எழுதி கொண்டு வைத்திருந்தான். அவர் பிராமணன், அவனுடைய பெயரை போட்டிருக்கலாமே. ஒரு இஸ்லாமியரினுடைய பெயரை போட்டுவிட்டு கொலை செய்தான். நல்ல காலம் பிடித்த போது இவன் கோட்சே என்பது தெரிந்து கொண்டதால் மதகலவரம் தடுக்கப்பட்டான். இது ஒன்று. இப்போ என்னை ஒரு தான் அடிச்சுட்டான்னா நான் ஐயானி கூட சொல்ல மாட்டேன், ஐயோ வலி இவனுடைய பிரதிபலிப்பு. நான் ஒரு கத்தியில குத்துனா சத்தம் போடுவேன். ஆனால் நம்ம எல்லாம் படித்தது துப்பாக்கி கொண்டு நெஞ்சை துளைத்த போது ராமா 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 என்று ராம கீதம் பாடிய ஒரு அண்ணல் காந்தியை கொன்ற அயோக்கிய கும்பல் செய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்பது ஜெய் ஸ்ரீராமை கொலை செய்வதற்காகத்தான் என்பது என்னுடைய கருத்து. காரணம், இவர்களுக்கு ராமர் மீது நம்பில்லை. ராமர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை பயன்படுத்தி ஆட்சியை பெறுவது. ஏன்னா இந்து சாம்ராஜ்யம் அமைப்போம் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை இந்த முறை ஆட்சி வந்தால் அது பிராமண ஆட்சியாகத்தான் இருக்குமே ஒழிய இந்து மக்களுடைய ஆட்சியாக இருக்காது. பாதிக்கப்பட்ட மக்கள் வீறு கொண்டிருப்பார்கள், வீழ்த்துவார்கள் என்பது நம்பிக்கை. இது ஒரு இடைக்கால ஏற்பாடு தானே தவிர வேறு ஒன்றுமில்லை. எல்லாத்திலையும் ஒன்றுங்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் சொல்றாரு. மாநிலத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் குஜராத்தில் முதல்வராக இருந்தபோது பேசியதற்கெல்லாம் மறுப்பு பேசுறாரு. அவருக்கு பேச்சே அவருக்கு இப்போ பாதகமாக இருக்கும். இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான். தமிழன் ஏமாற மாட்டான். காரணம், தமிழனுக்கு ஆன்மீகம் உண்டு, மதவெறி கிடையாது. அவனுக்கு ஆன்மீகத்தை பேரில் மதவெறியை மட்டுமே நம்பிக்கையாக வைத்து வாழக்கூடியவன் தமிழன். ஆன்மீகவாதி, அடுத்தவரை நேசிப்பவன், அறிவு உள்ளவன், தெளிவு உள்ளவன். எனவே இங்கே அவர்களுடைய ஜம்பம் பலிக்காது. அவரை எதிர்ப்பவர்களுடைய வியூகம் சரியாக அமைய வேண்டும். அந்த வியூகத்தை அமைக்கியதில் எல்லா கட்சிகளும் இன்னும் தேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும். இந்தியா கூட்டணி வென்று ஆட்சி அமையுமேயானால் ஆளுநர் குறித்த விவகாரங்களில் மறுபரிசீலனை செய்து சட்டமன்றத்தினுடைய தன்னாட்சியை தக்க வைப்பதற்கு ஆளுநர் அப்புறப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதையும் எடுத்துச் சொன்னார். எடப்பாடி பிஜேபி முற்றிலும் பலம் கொண்டு தனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை என்று எதிர்த்தால் அதிமுக என்ற இரும்பு கோட்டையை காப்பாற்ற முடியும் என்று தொண்டர்கள் நம்புகிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தொண்டர்கள் நம்புவதாக அவர் சொல்லிக் கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார். நான் பார்த்த வரையில் தொண்டர்கள் அவரை நம்பவும் இல்லை, அவர் தொண்டரையும் நம்பவில்லை, அவரையும் நம்பவில்லை. அவரை நம்பி இருந்தால் நேற்று ஆளுநர் விவகாரத்தில் வெடித்திருக்கும். இப்பவும் பிஜேபியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறார். இவர் எப்பொழுது பேலன்ஸ் பண்ண நினைக்கிறோம் அது வரையிலும் எடப்பாடியினுடைய வீழ்ச்சி தான். அவரான கட்சி போயிட்டு இருக்கே சார். போயிருந்தானே. ஆமாம், அதுக்கு வேற இருக்கிறவங்க ஏதாச்சும் காப்பாற்றுறதுக்கு ஏதாச்சும் பண்ண வேண்டியது தானே சார். ஒரு ஆள் யார் இருக்கிறா? எல்லாரும் அம்மாவிட்ட கும்பிட்டு கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சவங்க தானே இருக்காங்க. அதனால உண்மையான தொண்டர்கள், திராவிட நம்பிக்கை உள்ளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் வருவார்கள்
தமிழகம் காக்கப்படும், திராவிட இயக்கங்கள் ஒன்றாகும் தளபதியின் தலைமை என்பதுதான் என்னுடைய எண்ணம். சூப்பர்.